55 வயசு 58 வயசுன்னு சொல்றாங்க. ஒரு முடி கூட நரமுடி கிடையாது. ஒரு முடி கூட நரமுடி கிடையாது. அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 55 வயசு இருக்கும். அந்த அம்மாவுக்கு முடி இங்க இருக்கு, முட்டிக்கு கீழே தடி. நான் உடனே திருப்பி உட்கார வச்சு, உங்க பொண்ணு தானம்மா, உங்களோட ஜீன் கொஞ்சம் வந்திருந்தாலே இந்த பொண்ணுக்கு முடி நல்லா இருந்திருக்குமே, என்ன ஆச்சு இந்த பொண்ணுக்கு, எப்படி முடி கொட்ட ஆரம்பிச்சுன்னா அவங்க சொல்றாங்க, எனக்கு இந்த மாதிரி தான் முடி இருந்துச்சு டாக்டர், எனக்கு திடீர்னு முடி வளர ஆரம்பிச்சிச்சு அப்படின்றாங்க. ஸோ அப்போ அவங்கள கேட்குறேன் என்னென்னலாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அவங்க சொல்கிறாங்க அவங்க வீட்டுக்கு வெளியில் வந்து கருவேப்பிலை மரம் இருக்கும் சரியா. டெய்லி அவங்க வந்து வாசத்தளிக்கும் போது கருவேப்பிலை இலையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சும்மா கீழே விழுந்து கிடக்கு தான் டெய்லி சாப்பிட்டுட்டே இருக்காங்க சரிங்களா. இது வந்து ஒரு 10-15 வருஷமாக பண்ணுறாங்க அவங்க. என் பிள்ளைங்களுக்கு கொடுத்தா சாப்பிட மாட்டேன்றாப்டா, நான் சாப்பிட்றேன், சாப்பிட ஆரம்பிச்சதா என்னன்னு தெரியல, எனக்கே தெரியல, அவங்களுக்கும் தெரியல, எனக்கும் கன்ஃபார்ம்டாக தெரியல அதான்ட்டு. ஆனால் இவ்வளோ முடி இருக்கு அவங்களுக்கு, வெறும் கருவேப்பிலை தான், அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல, எதுவுமே பண்ணல. ஸோ அப்போ என் ப்ரொஃபஸர் சொன்னது ஞாபகம் வந்துச்சு, ஒருவேளை கருவேப்பிலை சாப்பிட்றதுனால இவ்வளோ முடி வளர்ந்துருக்குமோ அப்படின்ட்டு. வெறும் 15 இயர்ஸ் டெய்லி அந்த வாசத்தொழிக்கும் போது ஒரு 5 இலையை எடுத்து சாப்பிட்றது, 2 பழம் எடுத்து சாப்பிட்றது, இதுதான் ஒரு ரொட்டீன். அதுலேயே இவ்வளோ பெரிய, ஆமாம், இவ்வளோ முடி இவ்வளோ தடிசா இருக்கு. 58 வயசுக்கு அது ரொம்ப ஜாஸ்தியான முடியாது. ஒரு முடி கூட வெள்ள முடியல, எல்லாம் கருப்பா இருக்கு. நியர்லி 60, அவ்வளோ ஆல்மோஸ்ட் 60. அவங்களோட 20 வயசுல கூட அவங்க அந்த அளவுக்கு முடியலையா, இப்போதான் இவ்வளோ முடி வளர்ந்துருக்குன்றாங்க. ஸோ அப்போ என் ப்ரொஃபஸர் சொன்னது ஞாபகம் வச்சு, ஒருவேளை கருவேப்பிலை வந்து இந்த மாதிரியான ரிசல்ட் கொடுத்துருக்குமோ அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு. நல்ல ஒரு உடற்பயிற்சி, நல்ல ஆரோக்கியமான தூக்கம், ஆரோக்கியமான உணவு, இந்த 3 இருந்தாலே உடம்பு நல்லா இருக்கும். உடம்பு நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின்னும் ஹேர் நல்லா இருக்கும். இது என்னோட பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்கிறது தான். உங்கள் தோலையும் உங்கள் முடியும் தனியாலாம் மெயின்டைன் பண்ண முடியாது. உங்கள் உடம்பு மெயின்டைன் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தோலும் முடியும் மெயின்டைன் ஆயிடும். ப்ரொவைடட் நீங்கள் அதிகப்படியாக வெயில போகக்கூடாது, காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணாமல் இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் எது பண்ணணும் பண்ணக்கூடாது இருந்தாலே போதும். இந்த உணவுன்னு வரும்போது இதுதான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. உங்கள் உடம்புக்குள்ளே என்ன போகுதோ அதுதான் உடம்பு எப்படிங்கிறத தீர்மானிக்குது. அந்த தீர்மானம் தான் உங்களோட தோல்லையும் உங்கள் முடியிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது, வெளிப்பாடாக வெளியே தெரிய வருது நம்மளுக்கு. அதனால் என்னென்ன உணவுகள் ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிக்கணும்னு நான் சொல்லிடுறேன். அது போக என்னென்ன உணவுகள் சாப்பிடணும் தலைமுடிக்குன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் வெஜிடேரியன் ஃபுட்டு சொல்லக்கூடிய அந்த மீட் வகைகளை வந்து வாரத்திற்கு 2 முறைகளுக்கு மேலே சாப்பிட வேண்டாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2-3 முறைகளுக்கு மேலே வந்து அந்த கவிச்சியாக இருக்கக்கூடிய நான் வெஜிடேரியன் ஃபுட்டை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க நல்லது. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிடக்கூடிய கன்ஃபெக்ஷன் ஐட்டம்ஸ் இருக்கு, பேக்கரி ஐட்டம்ஸ் சொல்லக்கூடிய கேக்ஸ், பப்ஸ், அந்த மாதிரி பேக்டு ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட வேண்டாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உங்கள் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற பழக்கம்ஸ்னால் அதை கம்மி பண்ணிக்கலாம். அவங்க சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அவங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ப்ரோட்டீன் அதிகமாக சாப்பிடவே கூடாது. இவங்க புரோட்டீன் வேற எந்த வகையான, இப்போ சில பேர் இப்போ ப்ரோட்டீன் ரிச் ஃபுட், ப்ரோட்டீனா இப்போ ஒரு ப்ரோட்டீன் மேனியா மாதிரி ஆயிடுறாங்க. எங்கே பார்த்தாலும் இதில் ப்ரோட்டீன் இருக்கும் கால்குலேட் பண்ணிட்டு அந்த ப்ரோட்டீன் ஆர்டர் பண்ணாலும் ப்ரோட்டீன் ஃபுட் தான் ஆர்டர் பண்ணுறாங்க. இதில் ப்ரோட்டீன் இருக்கு மச்சான், எனக்கு ட்ரைனர் சொல்லியிருக்காரு அப்படின்னு அதை மட்டும் சூஸ் பண்ணுறோம். ப்ரோட்டீன் வந்து உங்கள் உடம்புக்கு இவ்வளோ தான் தேவைன்னு இருக்கு. அது ஃபேட் லாஸுக்கோ இல்லை மசில் பில்டிங்க்கோ இந்த அளவுக்கு தேவைப்படும் இருக்கு. ஆனால் ஒருவேளை அந்த ப்ரோட்டீன் ஃபுட் எல்லாருக்கும் இது வந்து செட் ஆகும் சொல்ல முடியாது. ஒரு சில பேர் ப்ரோட்டீன் எடுத்து முடி நல்லா இருக்கவங்க இருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கால்சியம் வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கும் அதோட மெட்டபாலிசம்க்கு. ஸோ கால்சியம் குறைய என்ன ஆகிடும், உங்கள் முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ரோட்டீன் இவ்வளோ தான் எடுக்கணும், அதை மட்டும் எடுத்தாலே போதும்.